ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சமையல் தெரியாதவங்க கூட இந்த குழம்பு ஈஸியாக செய்யலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃபேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன், 2 ஸ்பூன் ஆயில். புளிக்குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ இதோட ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு 100 கிராம் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி சுருள வதங்கணும். நல்லா மசிய வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா சுருள வதங்கியிருக்கு பாருங்க, இந்த அளவு வதங்கணும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த தண்ணியும் உள்ள சேர்த்துக்கிடலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு 5 பூண்டு, வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மையாக வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். இப்போது கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு ஃபேனில் ஆயில் சேர்க்காம ட்ரையாக தான் வறுத்துக்கிறேன். நான் ஆயில் சேர்க்காம தான் வறுத்துட்ருக்கிறேன். அந்த வெண்டைக்காயில் உள்ள கொலகொலப்பு தன்மைலாம் ட்ரையாக வறுக்கும்போது போயிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வலுவலுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மசால் வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். குழம்பு திக்னஸாகவும் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்ச விழுது இருக்குல்ல, நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதோட மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். தேங்காயோட வாசனை போகணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய் ஃபுல்லுமே நல்லா தனியாக பிரிஞ்சிருச்சு. வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. புளிக்குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்காவது திக்னஸ் இருக்கணும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு 2 கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கணும். ரொம்பவும் வதங்க வேண்டாம், கருகிராமல் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடலாம்.
இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே செய்திருக்கோம்ல குழம்பு, அதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான புளிக்குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸியான முறையில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும்.